எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப நன்றி. சரி விடுங்க, ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன். இதில் இந்த ஒரு பல்ப் வரதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஐபிஎல் இந்தியன் பின்னல்லா. ஸோ இந்த படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில். எல்லாரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பாருங்கள். இது என்னோட முதல் படம். நிறைய தப்புகள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள். நானுமே என்னோட என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ராஜேஷ் மாஸ்டர். ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு போது எனக்கு அவ்வளோ ஷாக். எதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பையன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவருக்கு தெரியும் என்னோட கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ஸோ நான் அவ்வளோ சொன்னேன், அண்ணா ஏன்னா கஷ்டமான ஸ்டெப்பெல்லாம் தரீங்க. நான் எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருப்போம். ஊர் திருவிழாவில் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன். மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக. ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம், ஆனால் ஆட முடியாது. நான் அவ்வளோ கூச்சம், ஆடவும் தெரியாது. ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது. பட் அந்த ஒரு கூச்சம் அப்புறம் ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட் எடுத்த உடனே டக்குன்னு போய் அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது. ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு 2 நாள் பக்கம்லாம் வந்து பண்ணி எங்கள் கூட இருந்தாங்க. அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு ரீடேக் மட்டும் போடுறேன். அவங்களே ஓகே பண்ணுறாங்க அந்த ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அண்ணன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ரீடேக்கெல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது. ஸோ எப்படி சொல்கிறது, எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை. அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நடிப்பாங்க. சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் 2 டேக் எக்ஸ்ட்ராவாக பார்க்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும். அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த நர்வஸ்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சுது. குஷிதா ரொம்ப தேங்க்ஸ். அந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? கம்ஃபர்டபுள் தான். ஆனால் கிஸ்ஸுக்கெல்லாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கிஸ் எல்லாம் சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு. பாலு சாருக்கு அண்ட் எங்களோட கோ டைரக்டர் சார்ஸ் எல்லாருக்குமே வந்து பண்ண ரொம்ப நன்றி. கோ டைரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன. கருணாநிதி பேர் இப்போ தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் பேர் போடுறாரு. ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்துட்டுனா எங்கிட்ட இன்ட்ரோ ஆகும்போது கர்ணன், அப்புறம் வந்து கருணாகரன், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி. ஏன்னா கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர், நம்ம ஏன் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதின்னு சொல்லி வச்சுருந்தார். எனக்கு அந்த கர்ணன் ஐயா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கரெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அபிராமி மேம், ஐயோ என்ன க்யூட்டுங்க, அவங்க ரொம்ப க்யூட்டுங்க. அண்ட் வந்து போஸ் வெங்கட் சார் மிஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு ஞாபகம் வருது. அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருந்தால டக்குன்னு கவனிக்க முடியல. நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ணோம், ரீல்ஸ் பண்ணியிருந்தோம். கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல. ஏன்னா அன்றைக்கி சார் கிடையாது. சார் கொஞ்சம் அன்றைக்கி சாருக்கு டேட் கிடையாது. நாங்கள் வந்து பண்ணால் அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு மசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும். அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்கிறதுக்கே பெரிய மனசு வரணுங்க. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட், ஐயோ ரொம்ப க்யூட். அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய இருக்கும். அதுக்கப்புறம் எங்களோட பாக்யராஜ் சார், எல்லோரும் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து சொல்லாதீங்கடா எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி.
பட் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணே, உங்ககிட்ட நான் நேரில் சொன்னதை இப்போ நான் சொல்லியே ஆகணும். 2011 அப்போ எனக்கு ஒரு 11 வயசு, நான் ஒரு 7th 6th படிச்சுட்டு இருப்பேன். சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தேன். நான் வந்து SRSI ஸ்கூல், எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து இப்போ ரொம்ப தூரம். ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வந்தேன். ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக எடுக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயும் போக முடியாதுல்ல. பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சார்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. மெட்ரோ ஸ்கூல், என்னோட ரிலேட்டிவ், ஓகேண்ணே. பட் இப்படி நம்மளும் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் ஞாபகம் இருக்காது இல்லைங்க. ஒரு நாளைக்கே வந்து பார்த்தா 200, 300, 500 பேர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க முடியாது. சாரோட மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் சார். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் சார் வந்து அடிக்கடி கேட்பாரு, என்ன தாண்டா பண்ணி நீ டேரக்டர் ப்ரொடியூசர் சார் மைக்கி வச்சிருக்கேன். ஐயோ சத்தியமாக எதுவுமே இல்லை. நான் டேரக்டர் சார்கிட்ட பேசின அளவுக்கு கூட வந்து பண்ணணும், ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசினது கிடையாது. பட் அவ்வளோ அன்பு, ஏன் இவ்வளோ அன்பு? ஆனால் அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்புக்கு எப்போவுமே நான் உண்மைக்குள்ளேயும் இருப்பேன். டீசர்லேருந்தே நான் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டேன். காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். நம்மளை நம்பி வந்து நம்மளை நம்பி சொல்லக்கூடாது, டேரக்டர் சார் நம்பி தான். ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணிட்டார். பட் வந்து நம்மளையும் நம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்காங்க. ஸோ அது ரிஸ்க்குன்னே சொல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மீடியா நண்பர்களான நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிஷோர் சார், என்னங்க நடிப்பு, அடா. ஆக்சுவலிங்க நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணுவேன். ஏன்னா இதுதானே நம்ம ஃபஸ்ட்டு மூவி. நிறைய நர்வஸ்னஸ் இருந்தாலும் நிறைய லேர்ன் பண்ணுவேன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன். ஃபஸ்ட்டு சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறோம். ஸோ ரோல் ஆகிடுச்சு, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. திடீர்னு சார் வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து என்ன திடீர்னு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வேலை ஏதாவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, நம்ம தான் கவனிக்கலையா அப்படின்னா. அதுக்கு சார் அப்படின்னு பார்த்தா அதுதான் டைலாக் எவ்வளோ இயல்பாக பேசினார். அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நன்றி சார். அண்டு எங்கள் அஸ்வின் விநாயகர் மூர்த்தி சார், அண்ணனோட மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பண்ண செகண்ட் ஹாஃபில் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, நாங்கள் நமக்கு நம்மளே ஹீரோவாக பார்க்கும்போது அது கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற வந்து தோணும். ஆனால் என்னையே நான் ஹீரோவாக பார்த்தது வந்து உங்களோட மியூசிக்கோட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபில் தான். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நின்று நிறைய பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்போ அது நீங்கள் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு தான் தேவைப்படுது, ரொம்ப சாரி. ஸோ வர 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் நல்லா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ கொடுத்துருங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் ஈவன் கொஞ்சம் அந்த ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வந்து நார்மலாக நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நியூஸ் பேப்பரை கடந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். அப்போ இதுதான்ப்பா உண்மை, இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு போயிடும். ஆனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு பின்னாடி, அந்த நியூஸ்க்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு அரசியல் பலம் வாய்ந்த மக்கள் இருக்காங்க, பணம் வாய்ந்த மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம படம் எடுத்து சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much. Down பண்ணுங்க மேடம். நான் தமிழ் ராது, but I'm still learning. మా ఫిలిం 28th నవంబర్ థియేటర్లో రిలీజ్ అవుతుంది. ప్లీజ్ మీ అందరు ఖచ్చితంగా రండి, ఫిలిం చూడండి. ఐ హోప్ యు ఆల్ లైక్ దట్. థ్యాంక్ యూ. அதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான். பட் வாழ்த்து வந்த 2 பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். பாக்யராஜ் சார், உங்கள் பெரிய ஃபேன் சார். ஆதி சார், உங்களோடையும் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன படம், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டரோட படம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. பட் இது எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு. எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா உழைச்சிருக்கோம். ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக பேஸ் பண்ணினா ஒரு ஸ்டோரி தான். பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஒரு குடும்பத்துடைய கதை இருக்குது, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது, தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பைக்கை ஓட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ நல்லா அதை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த துறைக்கு இறங்குறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள். அஸ்வின் விபின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா விபின் ஃப்ரெண்ட்ஸ். லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டரான சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹாவ் டு டாக் அபவுட் வாசன். அவர் வந்து இங்கே மேடையில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசினாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டி அதுதான். என்னதான் யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே he is the sweetest, the most grounded person I've met. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். ஐ ஃபீல் லைக் அவருக்கு நல்ல பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படியே இருங்க, மாறாதீங்க. ப்ளீஸ் பி த சேம் பர்சன். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் மாதிரி தெரியவே இல்லை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. கர்ணா சார், உங்கள் பேர் தான் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் உங்கள் ஐடென்டிட்டி அதே தான். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்கள் கூட நீங்களும் நானும் நிறையா பேசி சண்டை போட்டு சமரசமாகி நல்லா ஹாப்பியாக சிரித்து எல்லா இமோஷன்ஸுமே உங்களுக்கும் எங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் டு ஒர்க் வித் யூ. ஃபஸ்ட் டைம் டைரக்டருங்கிற அந்த இது ஒரு ஷார்ட்டில் கூட தெரியல. வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. உங்களுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் குஷி டார்லிங், உங்களுக்கும் இதை தமிழில் உங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, பட் தெலுங்குல நீங்கள் ஆல்ரெடி கலக்குறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. லவ் யூ டார்லிங். தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் எடுத்துக்கல. நன்றி. நமக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். அந்த மாதிரி வந்துட்டேன். பிகாஸ் அதான் மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவங்க கூட நினைச்சது, அவங்க கூட பேசினது. தேங்க்யூ ஃபார் யுவர் ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஆனஸ்ட் வேர்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நடிகரை வந்து டெஃபினட்டா பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். சாரி, அவ்வளோ டிசிப்ளினாக நான் இல்லை. ஃப்ளைட் வந்துருச்சு, சீக்கிரம் வந்துருச்சு, அதனால் வர வேண்டியதாகிடுச்சு. வந்து இங்கே உட்காந்துட்டேன். சாரி. ஐபிஎல் இன்னைக்கு ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த திருவிழாக்குள்ளே கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு மகிழ்ச்சி. சினிமா வந்து ஜனங்களோட மீடியம், மக்களோட மீடியம்னு பேராளர் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜர் இங்கே இருக்கு. ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களே எடுத்து அதை வந்து அது மூலிமா நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு வழி. இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸாக நிற்கிற, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறது எனக்கு அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்லணும். இல்லாமல் வந்து அவங்க தைரியத்துக்கு தனக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் இந்த சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர்
எனக்கு ரொம்ப பிடித்த பெயர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதலை சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பெயர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கேன். ஒரு கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மை இங்கே தான் சொல்லணும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்றாரு. அது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு. சரி கேட்டு பார்ப்போம்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது. சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு. நான் அங்கேதான் திரும்ப சுரேஷை மீட் பண்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமா யாருக்கும் இது வந்து இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாபவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன ஆர்மி சார் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் உங்களுக்கு மெட்டுவடி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சு டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் வெட்டி வெளியே தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, அது அதிகமாக மேக்கப் போடுறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையனாவே காட்டிக்கிறதுக்கு இப்போ பகிர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் உங்க அபிராமி மேடம் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்க ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க. தம்பிங்கிற வார்த்தை நம்ம அவ்வளவு சீக்கிரமா எழுதல யாரையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்படி தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அதை எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம், அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சுப்பிரமணிய சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கினே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி ஒரு பிரமாதமான மதனோட மனைவி ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியாக பேசுறது. திடீர்னு கையில் கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படியெல்லாம் மனுஷங்கள்லாம் இப்ப இல்லை. போய் கையில கால கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஆள் கிடையாது. இப்ப இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்கள்ல கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து மிகச்சிறந்த சகோதரன். அந்த இயக்குனர் கேட்கற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகள்ல இருந்துட்டும் ஃபோன் பண்ணி 1 நிமிஷம் கூட ஷூட்டிங் நிற்காம நான் பார்த்துக்கிட்டேன். ஆமா சொல்லி அது எப்படி பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் அதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய காரணம் மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்தில் அவனை போஸ்டரா வச்சு ஹீரோவை தான் படம் பார்க்கும் போல இருக்கு. அவ்வளோ அழகா இருக்காங்க. உறவினர் வேற. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு போன்ல பேசின ஒரு பாட்டுக்கு மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கல, அதனால என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர், எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாம உலகளாவிய ஒரு நடிகர் அவருக்கு இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தா தான் மனுஷன், திமிர் இல்லைன்னா கடவுள்.
திமிருக்குன்னா கடவுள். ஏன்னா ஒரு துறையாச்சும் திமிர் வந்துடும். அவன் என் உடைகள்ல திமிர் வரும், நடைகள்ல திமிர் வரும், பேச்சுல திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்களில் அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்ந்துகள் கிஷோர் சார் வாங்கிட்டு இருக்கோம். நீங்க இந்திய சினிமாக்கள் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் மீறி இதை நடத்திட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சோழர் நிகில் அவர்கள், கலைமாமணி நிகில் அவர்கள் இது போடும்போது கலைமாமணி நிகில் போடலைன்னா நான் கோச்சுப்பேன். ஆமா, அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளா பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியா டிடிஎஃப் வாசன். இப்போ நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒண்ணு கண்ண காசுங்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர அது வேற விஷயம். அப்புறம் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்போ யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப் உடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்போன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன் கேட்கறேன்? ஐயோ, அந்த ஐபிஎல் இல்லை, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒரு ஏர்போர்ட்ல கேட்கறான்னா அந்த யூடியூபர்ஸ் ஒரு சினிமாவில் வர்றது எந்த வகையில் தவறாக இருக்கிறது? நமக்கு ஒன்றே ஒன்று தேவை. இங்க தியேட்டர்ல படம் வந்திருக்கு, இதுல வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவெல்லாம் இழுக்கிறான்னா அவெல்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில் டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹேவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்குடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக படத்தோட சின்ன பாப்பா ஒரு 17-18 வயசு இருக்கும். அண்ட் uncle, especially his dad, has been a huge support not only for his career, but he's such a talented and a very straightforward, heart in the right place sort of a musician and a human being, to stand for the right things. And I think இந்த பல வருஷங்களில் எனக்கு வந்து நிறைய பேருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறதுல வந்து ஒருத்தர் என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் அஸ்வினுக்கு நான் என்றைக்குமே வந்து ஐல் பி வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா யாருமே கூட நிற்காத போது கூட நின்று ஒரு கையில் இருக்கிற விரல்களால் எண்ணக்கூடிய சில மனிதர்களில் அவரும் ஒருத்தர். ஸோ ஹீ இஸ் somebody that I will always hold close to my heart and he'll always be special. And அதெல்லாத்தையும் தாண்டி I know what a talented musician he is. வெளிநாட்டில் படிச்சிருக்கிறதுனால மட்டும் இல்லை, பட் அவருக்கான ஒரு எக்ஸ்போஷரும் சரி, அவருக்கு இருக்கிற நாலேஜும் சரி. ஏன்னா வழியாக தான் இசை வந்தால் தான் இசை வரும்னு இல்லாமல் அதை வந்து தகர்த்தெறிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கம்போசர். அண்ட் என்னோட ஒரு மனமார்ந்த ஒரு விஷ் என்னென்னா, ஒரு ப்ரேயர் என்னென்னா, இவர் இன்னும் நிறைய வந்து இவருக்கு நிறைய ஹிட் பாட்டெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சங்கர் சாரோட பாடுங்கிறது லைட்டு மறந்து போச்சு. ஆக்சுவலி இப்போ அவர் சொல்லி தான் ஞாபகம் இருந்தது. பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் தட் சிவம் ஓட இந்த பாடல் பாடினதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ காலங்கள் நரைத்தாலும் நரைப்படியாத நிலை சேருமா, நேசங்கள் குறுகாமல் தினம் மருகாமல் தொடுமா, நெருங்காமல் உனை துணையாக உனை கூடுவேன், மின் காந்த அலையாக உன்னை பிரியாமல் தொடுவேன். காதல் பேச்சு காணாமல் போகுமோ, நீயே மூச்சு, சந்தேகம் தீருமோ, புரியாமல் வைத்தேனோ அன்பே அலையே, யாவ
என்னென்னா படம் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து பாக்கியம் 5 பாட்டு 6 பாட்டுன்னு வந்துடுது. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் சாங்ஸ் வேர் ஏபிள் டு டெலிவர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் யாவளோ இப்போது ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாமே உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ்னால மட்டும்தான். அண்ட் அதுக்கு உயிர் கொடுத்தது ஒரு 3 பேர் நான் வந்து பெருசாக சொல்லுவேன். அது வந்து ஒருத்தர் வந்து இங்கே இருக்காங்க, சின்மயி அக்கா. இன்னொன்று வந்து சிவம் மகாதேவன். இட் இஸ் சங்கர் மகாதேவன் சாரோட பையன். ஸோ தட் இஸ் ஹிஸ் டெபியூ இன் தமிழ். ஸோ கூட்டு பாம்பேலேருந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து இங்கே கூட்டு வந்திருக்கோம், இன்னும் இங்கே பாடுங்க அப்படின்னு. இதில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, அக்காவை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்ட போது அதுவும் வந்து ஒரு டுவெட் தான், இஃப் யூ ரிமெம்பர். அண்ட் இட் வாஸ் வித் சங்கர் மகாதேவன் சார் 12 years பேக். இன்னைக்கு அதே காம்போல என்ன அப்பா இல்லாம பையன், and we delivered that song and it's a